என்ன ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிருவோமா? இன்னைக்கு என்னோட பிரதரோட ரிக்வஸ்ட் ஃப்ளஃபி எக் அதுதான் பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முட்டைகளை உடச்சி எல்லோ தனியாகவும் ஒயிட் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ யாக்கில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்கிறது ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணணும்னா இது நல்லா நுர மாதிரி வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுர மாதிரி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயிலை பேன் ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயிட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது கலரிங்காக மேலே லேசாக ரெட் சில்லி பவுடர் தூவிக்கலாம். இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுடலாம். சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ளஃபி எக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளஃபி எக் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.